போகும். நாலாவது கல். இப்ப இந்த கல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, கடைசியில தான் மாம்சத்தின் கிரிக்கு வந்து இருக்கிறோம். நாலாவது எது இருக்குன்னா மரகதம், எம்ரில்ட் அப்படின்ற நாலாவது கல். இது வந்து பாக்குறதுக்கே ஒரு டீப் கிரீனா இருக்கும், ரொம்ப ஆழமான கிரீன் கலர்ல இருக்கும். இந்த மரகத கல்ல தேவனே ஒரு அவரை கொடுக்கிறார், கம்பேர் பண்ணி பேசுவார். நம்ம வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் இல்லைங்களா, யோவான் பார்க்கும்போது அவரை பார்க்கும்போது எப்படி இருக்கிறாருன்னா வஜ்ரக்கல் மாதிரி இருக்கிறாருன்னு பேசினாரு. அதுக்கப்புறமா இன்னும் சில கற்களை பேசியிருப்பார். அவரை சுத்தி ஒரு வானவில் வந்திருக்குமா, ரெயின்போ. அந்த வானவிலுக்கு என்ன கலர் சொல்வாருன்னா இந்த மரகதம் கலர் சொல்வார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லும் பதுமராகத்திற்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. இப்ப நல்லா கவனிங்க, சிங்காசனத்தை சுத்தி இருந்துச்சா வானவில், பாக்குறதுக்கு எப்படி இருந்ததா மரகதம். மரகதம் எந்த நிறம்? ஒரு டீப் கிரீன் கலர்ல இருக்கும், ஆழமான பச்சை நிறத்துல இருக்கும். ஆனா நிறைய கலர்ஸ் மிக்ஸ் ஆயிருக்கும். ஆனா இந்த வானவில் முழுசா பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிரீன் கலர் இருக்குது. சரி, அப்போ வானவில் எதுக்கு ஒப்பனையா இருக்கு? பைபிள்ல நம்ம படிச்சிருக்கிறோம், உடன்படிக்கை. உடன்படிக்கைக்கு வானவில் ஒப்பனையா இருக்கு. அப்படின்னா நம்ம கிட்ட மரகதம் இருந்தது என்றால் நம்ம தேவனோட என்ன பண்ணிருக்கோம் தெரியுங்களா? உடன்படிக்கை செய்யறது மட்டுமல்ல, அந்த உடன்படிக்கையை மறக்காமல் இருக்கும்.